பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவ்விசுவாசியாய் இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதமாயிருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவ்விசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். எண்ணத்தினாலெனில் அவ்விசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவ்விசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் சுத்தமாயிருக்கின்றன. ஆமேன், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக இந்த வசனங்களை நாம், அவர் எழுதி வைத்திருக்க வசனங்களை நாம் சற்று நேரம் தியானிப்போம். ஆவியானவர் நம்மளை மறைத்து இடைப்படுவாராக. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவ்விசுவாசியாய் இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். ஆமென். ஒரு குடும்ப உறவிலே பாருங்க, கணவன் மனைவி இதில் ஒருத்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானபடி உண்மையாய் பயபக்தியோடு வசனத்தின்படி ஒப்பு கொடுத்து அவருடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கும் என்றால், அவனுடைய மனைவி கர்த்தரை விரும்பாதபடி, நேசிக்காதபடி, விசுவாசம் இல்லாதபடி, டோட்டலி அவங்க வேர்ல்டு உலக பிராண காரியங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனைவியாக இருந்தால் பாருங்கள், அவள் அப்படி உலக பிரகாரம் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் கணவர் தேவனுக்கு பயந்து உண்மையாய் பயபக்தியாய் அவர் நீதியாய் நடப்பிக்கிறவராய் இருக்கும்போது, இந்த மனைவி உலக பிரகாரம் வாழ்ந்தாலும் தன் கணவரோடு இருந்து சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஃபுல் மனதோட, விருப்பத்தோட, சம்மதத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, நீங்கள் அந்த விசுவாசியாக இருக்கிற, தேவனுக்கு பிரியமாய் விசுவாசியாக இருக்கிற அந்த கணவர் ஒருபோதும் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. ஏனென்றால் அவள் உலக பிரகாரம் வாழ்கிறா, தேவனுக்கு பிரியமில்லாத தான் நடக்கிறா, உலக பிரகாரம் தான் வாழ்கிறா. ஆனால் இந்த கணவரோட வாழணும் முழு சம்மதத்தோடு அவங்க வாழும்போது, இந்த தேவனுக்கு பயந்து உண்மையாய் நடக்கிற கணவர் ஒருபோதும் தன் மனைவியை தள்ளிவிடாதிருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அது மாதிரியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவ்விசுவாசியாக இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். அதே மாதிரி தான் மனைவி உண்மையாய் பயபக்தியாய் தேவனுக்கு பிரியமாயிருந்து தேவனுடைய கற்பனைகள் கட்டளைப்படி கீழ்ப்படிந்து நடந்து தேவ சித்தத்தின்படி வாழ்கிற மகளாக இருந்து, அந்த மனைவிக்கு உள்ள கணவன் உலக பிராண காரியங்களில் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல், தேவன் மேல் ஒரு விசுவாசம் இல்லாமல் தன் இஷ்டப்படி வாழ்கிற மகனாக இருந்தும், இந்த மனைவி மீது மனைவியோடு வாழ வேண்டும் என்று முழு சம்மதத்தோடு அந்த வாழ்க்கையில் அவன் வாழும்போது, இந்த மனைவியானவள், தேவனுக்கு பயந்து நடக்கிற மனைவியானவள் ஒருபோதும் தன்னுடைய கணவர் அவர் விசுவாசம் இல்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத, விசுவாசம் இல்லாதவனாய் இருந்தாலும் இவளோடு சேர்ந்து வாழ வேண்டும் விருப்பத்தோடு இருப்பதனால் ஒருபோதும் அந்த கணவரை தள்ளிவிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி சொல்கிறாரு? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் இப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பார்த்தால், எண்ணத்தினாலெனில் அவ்விசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஆமென். அவ்விசுவாசியாக இருக்கிற ஒரு புருஷன் மனைவியின் அந்த பயபக்தி உள்ள தேவனுக்கு பிரியமானபடி அவள் பரிசுத்தமாய் அவளை தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிற ஒரு மனைவியாக இருக்கும்போது, அந்த மனைவியோடு சேர்ந்து இவன் குடும்ப வாழ்க்கையில் இணைந்து வாழும்போது மனைவி நிமித்தம் அந்த கணவர் பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஆமேன், அல்லேலூயா. இத்தனைக்கும் கணவர் அவ்விசுவாசியாக தான் இருக்கிறான், தேவனுக்கு பிரியமில்லாதபடி தான் நடக்கிறான், உலக பிரகாரம் ஈடுபட்டு தான் நடக்கிறான். அவன் இந்த பயபக்தி உள்ள தேவனுக்கு பயந்து நடக்கிற மனைவி நிமித்தம் அந்த மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு நடக்கும்போது அந்த கணவர்
பரிசுத்தமாக்கப்படுகிறான். அதே போல் அவ்விசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். பாருங்கள், அதே மாதிரி புருஷன் பயபக்தியாக இருந்து உண்மையாய் தேவனுக்கு பிரியமானபடி நடந்து அந்த மனைவி தேவனுக்கு பிரியமில்லாமல் உலக பிரகார காரியங்களில் ஈடுபட்டு டோட்டலி தேவனுக்கு பிரியமில்லாமல் அவன் உலக பிரகாரமாக அந்த மனைவி வாழ்ந்தாலும் அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுக்கு பிரியமானபடி பயபக்தியோடு உண்மையாய் வாழ்கிற கணவரோடு சேர்ந்து வாழ்வதின் ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழ்வது நிமித்தம் அந்த மனைவி பரிசுத்தமாக்கப்படுகிறாள். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா, இப்படி பரிசுத்தமாக்கப்படலை, இப்படி அந்த அவங்க வாழ்க்கை பிரியமில்லாமல் அவங்க அவங்கள ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க இப்போ கணவர் பரிசுத்தமாக இருந்து மனைவி பரிசுத்தம் இல்லாமல் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் அப்படி இருந்தாங்களென்றால் இப்படிப்பட்டவர்களுடைய பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க. பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் அசுத்தமாக இருக்கும். இப்பொழுதோ அவைகள் சுத்தமாக இருக்கின்றன. அதாவது அந்த பரிசுத்தமாக இருக்கிற கணவர் மனைவி பரிசுத்தம் இல்லாமல், மனைவி உலக பிரகாரம் விசுவாசம் இல்லாமல் வாழும்போது அவளை தள்ளிவிட்டு அந்த குடும்ப வாழ்க்கையில் அவளோடு வாழாமல் பிரிந்து இருப்பார்கள் என்றால் அந்த பிள்ளைகள் அசுத்தமாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி தள்ளிவிடாமல் சேர்ந்து வாழும்போது அந்த மனைவியும் பரிசுத்தமாக்கப்படுகிறாள், அந்த பிள்ளைகளும் சுத்தமாக இருக்கின்றன. அல்லேலூயா. அதே போல் கணவர் உலக பிராண காரியங்களில் ஈடுபட்டு மனைவி பயபக்தியாய் பரிசுத்தமாய் நடக்கும்போது அந்த கணவரை தள்ளிவிடுபோலாக இருந்தால் அந்த வாழ்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கையிலே அந்த பிள்ளைகள், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அசுத்தமாக இருந்திருக்கும். ஆனால் எல்லாத்தையும் சகித்து கொண்டு கணவரோடு சேர்ந்து வாழும்போது அந்த பிள்ளைகள் சுத்தமாக இருக்கின்றன. ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் மிக மிக மிகவும் நேசிக்கிறார். மனிதன் தனியாய் இருப்பது நல்லதல்ல என்றுதான் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். அந்த கணவன் மனைவி உறவு மூலமாக வருகிற பிள்ளைகள் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக்கப்படுகின்றன, எந்த அளவுக்கு அவங்க சுத்தமாக இருக்கின்றார்கள், அதற்கு யார்? நம்மளுடைய கணவன் மனைவியோடைய அந்த நடக்கைகள், அந்த பரிசுத்த வாழ்க்கை மூலமாக தான் பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படுகின்றன, பிள்ளைகள் சுத்தமாக இருக்கப்படுகின்றன. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, குடும்ப வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் எப்படி இருக்கிறாங்க? இதன் மூலமாக நாம் எப்படி அந்த அப்போ வாழ்க்கை துணைவரோ துணைவியோ தேவனுக்கு பிரியம் இல்லாமலோ இல்லை தேவனுக்கு பயபக்தியாக நடக்கிறாங்க, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் எப்படியா இருக்கிறார்கள்? பரிசுத்தமாக இருக்கிறார்கள், சுத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் அப்படி அவ்விசுவாசமான கணவனோ அவ்விசுவாசமான மனைவியையோ நாம் அதை அவர்களோடு வாழ முடியலை என்று நிராகரிக்கும்போது, அவாய்ட் பண்ணும்போது, அவர்களோடு வாழ விருப்பம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தும்போது அந்த பிள்ளைகள் அசுத்தமாக மாற்றப்படுகின்றன. பரிசுத்த குலைச்சலாக சுத்தமில்லாமல் போகின்றார்கள் குழந்தைகள். இதனால் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலை ஆண்டவரே, நீர் எனக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை குடும்ப வாழ்க்கையிலே உறவுகளை கொடுத்திருக்கிற ஆண்டவரே, அப்பா நன்றிப்பா, எல்லாவற்றிற்கா நன்றி. ஒரு தேவனுக்கு பிரியமில்லாமல் உலக பிரகாரம் அவிசுவாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஆபிரகாம் தனக்கு ஏக சுதனாக அன்பும் ஏக சுதனுமாக இருந்த ஈசாக்கை மோரியா மலையின் மேல் தேவன் சொன்னார் என்பதற்காக பலிபீடத்தில் வைத்து பலி கொடுக்க கடைசி மூச்சு வரை அவன் தீர்மானத்தோடு இருந்தானே,
அப்படியாக நாம் பலிபீடத்தில் கணவரை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கணவராக இருந்தால் மனைவியை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், பிள்ளைகளை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் கொடுத்த குடும்ப வாழ்க்கை, நீர் கொடுத்த கணவரை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் கொடுத்த மனைவியை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளை செல்வங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் எனக்கு ஈவாய் தந்தது எல்லாத்தையும் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உம்முடைய பிள்ளையாய் மாற்றுங்கப்பா. நீர் தந்தது எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும், நீர் தந்தது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஆண்டவரே. நான் நம்புகிறேன் ஆண்டவர், முழுமையாக விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நன்றிப்பா, ஸ்தோத்திரம் என்று நாம் மனதார அவ்விசுவாசமாக இருந்த கணவரையும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்த வேண்டும். அவ்விசுவாசமாக இருந்த மனைவியாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் நன்றி செலுத்த வேண்டும். பிள்ளைகளை மனதார நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி நாம் செய்வோம் என்றால் நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த வாழ்த்துதலையும் அந்த துதித்தலையும் நாம் ஆண்டவருக்கு செலுத்துவோம் என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் திரும்ப எப்படி தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதை சுவர்களாக அடைத்து அதை பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று சொன்ன தேவன், அதே போல நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பி உன்னதத்துக்கு நேராக உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு முழுவதுமாக நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்போம். இந்த அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்கு நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா உமைக மனவரை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே துதிக்கிறோம். வாழாக்காமல் தலையாக்கரை துதிக்கிறோம். கீழாக்காமல் மேலாக்கரை துதிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, உடைய பாதபடியில் உண்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் கொடுத்த அந்த மேலான தரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே அப்பா 12ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த நாளை கூட ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு ஆழமாக ஆவியானவரே நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் குடும்ப வாழ்க்கையில் உறவுகளில் எல்லாரையும் உடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உடைய சித்தத்தை படி நடத்துங்கப்பா. அந்த வீடியோவை கேட்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளை செல்வங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களுக்கு உண்டானது எல்லாம் உடையது ஆண்டவரே, நீருக்கு தந்தது ஆண்டவரே, அதை உம்மண்டையிலே கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதி திரும்பி எங்களுக்கு தருகிறதுக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதித்தாங்க, பலப்படுத்தாங்கப்பா. நன்றி தகப்பனே. இந்த நாளைக்கு விரோதமாக ஆண்டவரே எந்த தீங்கு அணுகாதபடி அப்படியே அப்பா ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளை பொதிந்து பாதுகாத்து வழிநடத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சொந்த பந்தங்கள் உற்றா உறவினர்கள் இணைஜன பந்துக்களை உங்களுடைய ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் வேலை ஸ்தலத்தில் எல்லாருடைய கண்களும் தயவும் இரக்கமும் கிருபை கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. ஞானிகளை வெட்கப்படுத்த முடியாத பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்ட தேவனே உங்கள் ஸ்தோத்திரம். பலமுலகளை வெட்கப்படுத்த முடியாத உலகில் பலவீனமான எங்களை தெரிந்து கொண்ட தேவனே உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் சமாதான தேவன் தெய்வீக சமாதானத்தை தந்து நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மண்டையில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு அதன்படி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் கொடான குடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.